இன்னைக்கு டாக்ஸ் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இந்த உலகம் எல்லாருக்குமே சொந்தமானது. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து காட்டிலே நம்ம வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் சென்ஸ் இருக்குது. பரிணாம வளர்ச்சி வருது, கார் வருது, பைக் வருது, இந்த காடு லைட்டாக அழியுது. ஸோ இப்போ நம்ம அவங்களோட தான் வாழணும். அந்த ஒரு பிராணி வந்துட்டு ஒருத்தங்களை கடிக்குது, ஒருத்தங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம அது இதுக்கு முன்னாடி எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எந்த ஒரு அனிமலுமே வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு அப்படி சைக்கா பிஹேவ் பண்ணாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அதை கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்க, அதை மிரட்டியிருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அந்த டாக்ஸ் வந்துட்டு அப்படி ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி நம்ம ஒரு பிராணிக்கும் ஒரு எமோஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ் தான் இல்லையா, அதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதுவும் நம்மளை அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இந்த ஊரில் அனிமல்ஸே இருக்கக்கூடாது, இந்த எந்த ஒரு அனிமலும் இங்கே இருக்கக்கூடாது, மனுஷங்க தான் இருக்கணும், என்னால் அதை சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை அடாப்ட் ஆகணும், அதோட சேர்ந்து வாழ கற்றுக்கணும். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் எஸ், நிறைய பேர் நிறைய அனிமல்ஸ் குழந்தைங்களெல்லாம் கடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஐ நோ தட். அது புதுசாக பிறந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாக நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்றது எல்லாம் வச்சு நான் என்ன கடவுள் என்ன ஒரே விஷயம் தான் வேணும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைக்கிட்டான பிஹேவியர் கொடுக்காதீங்க. அது பண்ணி நல்லா எதுவும் சொல்ல முடியாத விஷயம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணாதீங்க. அவங்க நிறைய இன்னோவேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க